எல்லாத்துக்கும் வணக்கம். வெல்கம் டு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டுங்க. எப்பவும் போல ஓவரால் மார்க்கெட் கண்டிஷன்ஸ் டிஸ்கஸ் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா நம்ம இந்த நிப்டி அண்ட் பேங்க் நிப்டியோட மூவ்ஸை பத்தி பேசுவோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஓவரால் மார்க்கெட் கண்டிஷன்ஸை பொறுத்த வரைக்குமே ட்ரம்ப் அண்ணன் நேற்று கொடுத்த நியூஸ் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த மாதிரி ஆல்மோஸ்ட் எல்லா டார்கெட்ஸையும் நாங்க ஈரான்ல அழிச்சிட்டோம், ஆல்மோஸ்ட் வார் எண்ட் ஆயிருச்சு அப்படிங்கிற மாதிரி தான் அவர் பேசியிருந்தார். ஓகே, ஸோ இதுக்கப்புறம் டார்கெட் பண்றதுக்கெல்லாம் ஈரான்ல ஒன்றும் இல்லை, கிட்டத்தட்ட எல்லா டார்கெட்டும் அழிக்கப்பட்டு விட்டது அப்படிங்கிற அவருடைய ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஈரான் என்ன பதில் கொடுத்துச்சு அப்படின்னு சொன்னா, இந்த மாதிரி இதுக்கப்புறம் வார் நின்றுச்சு நல்லா நீங்க சொல்லக்கூடாது, அதெல்லாம் இனிமேல் நாங்க தான் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி ஈரானும் ஒரு பதில் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்துச்சு. ஆக மொத்தத்தில் வார் நிக்கல. ஓகே, ஆக மொத்தத்தில் வார் நிக்கல. இது முந்தா நேத்து வந்த ஆர்டிக்கல்லையே ஈவன் யூஎஸ்குள்ளேயே தெளிவா என்ன பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னா, ட்ரம்ப்புக்கு எப்படி வாரை என் பண்றதுன்னு தெரியல அப்படிங்கிறது தான் எல்லாத்தோடைய ஸ்டேட்மெண்ட்டுமே. ஸோ ட்ரம்ப்போட இன்னொரு அனௌன்ஸ்மெண்ட்டுமே அவர் என்னத்தை காட்டுது அப்படின்னு சொன்னா, நான் வார நிறுத்துறதுக்கு ட்ரம்ப் ரெடி ஆயிட்டாரு அப்படிங்கிறத தான் சுட்டி காட்டுது. ஏன்னா இதுக்கப்புறம் அவர் கொடுத்த ஸ்டேட்மெண்ட் ரொம்ப சிம்பிள். இதுக்கப்புறம் ஈரான்ல டார்கெட் பண்றதுக்கு ஒன்றும் இல்லை, ஆல்மோஸ்ட் வார் முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறது தான் அவருடைய ஸ்டேட்மெண்ட். ஸோ ஆப்வியஸ்லி வார இதோட முடிச்சுக்கிறதுக்கான ஐடியால தான் ட்ரம்ப் கிளியரா இருக்காரு. பட் ஈரான் வந்து வார முடிச்சுக்கிறதுக்கான ஐடியாக்குள்ள இன்னும் வந்த மாதிரி தெரியல அவங்களோட ரிப்ளை வச்சு நம்ம பார்க்கும் பொழுது. ஏன்னா அவங்களோட ஸ்டேட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் எப்படி இருந்தாலும் க்ரூடு $200 கூட போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்களுடைய பேச்சு இருக்கு. பட் இந்த செகண்ட் வரைக்கும் இதுக்கு இந்த வாருக்கு ஒரு எண்ட் இல்லாத ஒரு வாராத்தான் இது நடந்துகிட்டு இருக்கு. சரி, இன்னொரு விஷயம் என்னன்னா, ட்ரம்ப் எப்போ வந்து இந்த வார் முடியுது அப்படிங்கறத நோக்கி பேச ஆரம்பிச்சாரு, உடனே பழைய பேஷண்ட் அட்மிட் பண்ணு அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் டாரிஃப் இஷ்யூவை கையில் எடுத்திருக்காரு. செக்ஷன் 301 படி, அதாவது யூஎஸோடைய, ஏன்னா போன தடவை ட்ரம்ப் டாரிஃப் போட்ட பொழுது இதெல்லாம் சட்டத்துக்குள்ளேயே இல்லப்பா அப்படின்னு சுப்ரீம் கோர்ட்டு கேன்சல் பண்ணி விட்டுச்சு இல்லையா. இப்போ என்ன அண்ணன் என்ன பண்ணியிருக்காருன்னா, சட்டத்தை கையில் எடுத்திருக்காரு. அதாவது செக்ஷன் 301 படி வந்து ஒரு 16 நாடுகள் மேல விசாரணையை ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு, இன்க்ளூடிங் இந்தியா, சைனா, யூரோப் யூனியன். ஓகே, இந்த 301 செக்ஷன் படி என்னன்னா, யுஎஸ்ல வந்து பொருட்களை டம்ப் பண்ணி உள்நாட்டு உற்பத்தி அல்லது உள்நாட்டு நிறுவனங்களுக்கு பாதிப்பு விளைவிக்கக்கூடிய கம்பெனிகளுக்கு இந்த சட்டத்தின் கீழே அல்லது நாடுகளுக்கு இந்த சட்டத்தின் கீழே டாரிஃபை போட முடியும் இந்த 301 செக்ஷனின் படி. இப்போ இந்த செக்ஷனுக்கு கீழே 16 கண்ட்ரியை உடனடியாக விசாரிக்க அல்லது அவங்களுடைய எக்ஸ்போர்ட் இம்போர்ட் அனலைஸ் பண்றதுக்கு ஒரு டீமை போட்டு அதை ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. இந்த 16 கண்ட்ரியில் கனடா மட்டும்தான் இல்லை, மற்றபடி எல்லா கண்ட்ரியுமே, இந்த முக்கியமான எல்லா நாடுகளுமே இன்க்ளூடிங் இந்தியா லிஸ்ட் பண்ணிட்டாரு. ஆல்ரெடி நம்மனா டாரிஃப் அக்ரிமெண்ட் சைன் பண்ணல அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இதோட அறிக்கையை பொறுத்து இப்போ சட்டப்பூர்வமாக ட்ரம்ப்னால இந்த நாடுகள் மேலே விசாரணையின் அடிப்படையில் டாரிஃபை போட முடியும், ஃபைன்ஸை கொண்டு வர முடியும். ஸோ இந்த வாரம் முடிக்கிறதுக்கான ஐடியா ஆல்ரெடி ட்ரம்ப்போடைய மைண்டில் ஜென்ரேட் ஆகிருக்குது. அதே நேரத்தில் அடுத்த பிரச்சனையுமே ஒரு ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. ஸோ மீன்வைல் வந்து வார் இன்னும் முடியல அப்படிங்கிற இந்த சூழ்நிலையில இன்னும் க்ரூட் ஆயில் வந்து ரொம்ப ரிஸ்கான ஒரு இடத்துல தான் இருக்கு. அதே மாதிரி க்ரூட் ஆயிலோட ப்ரைஸும் தொடர்ந்து ஒரு கண்ட்ரோல் இல்லாம தான் மூவ் ஆகிட்டு இருக்கு. இந்த சூழ்நிலையை சமாளிக்க ஆல்ரெடி 2 நாளா இந்த ஐஇஏ இன்டர்நேஷனல் எனர்ஜி ஏஜென்சியும் இந்த G7 நாடுகள்லாம் கூடி பேசி கடைசியில ஒரு 400 மில்லியன் பேரல் ஆயிலை வந்து ரிசர்வ் ஃபீல்ட்ஸ்ல இருந்து ரிலீஸ் பண்றோம் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அதுல ஜப்பானு, யுஎஸ் எல்லாருமே ரிலீஸ் பண்றாங்க. ஸோ க்ரூட் ஆயில் ஓரளவு கண்ட்ரோல் ஆகும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்கு. பட் ஈரான் வந்து க்ரூட் ஆயிலை இப்போதைக்கு கண்ட்ரோல் பண்றதுக்கான வழிவகைகளை வகுத்த மாதிரி தெரியல. ஸோ இப்போ ஈரானை பொறுத்த வரைக்குமே அவங்க இந்த வார உடனடியாக முடிச்சுக்கிறதுக்கான அல்லது இந்த வாரம் முடிக்கிறதுக்கு முன்னாடி அவங்களுடைய கண்டிஷன், அதாவது ஈரானுடைய கண்டிஷன் வந்து ரொம்ப சிம்பிள். அவங்க மேல இருக்கக்கூடிய தடைகள் எல்லாத்தையும் நீக்கணும். அதே நேரத்தில் இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டுக்கான ஆக்சஸ், இந்த மாதிரியான நிறைய கண்டிஷன்ஸ் ஈரானுக்கு இருக்கு. ஸோ அவங்களோட எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது இந்த வாரம் முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு அக்ரிமெண்ட்டை கொண்டு வந்து இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டுக்கான ஆக்சஸ், அவங்க மேலே இருக்கக்கூடிய தடைகள் நீக்கிறது, இந்த கண்டிஷனலின் அடிப்படையில் வாரம் முடிக்கிறதுக்கு ஈரான் ரெடியாக இருக்கு. ஸோ அது வரைக்கும் க்ரூட் ஆயிலோட ப்ரைஸ் வந்து ஸ்டேபிளாக இருக்குமா, ஈவன் இவங்க 400 பேரல் ரிலீஸ் பண்ணாலுமே ஸ்டேபிள் ஆகுமா அப்படிங்கிறது வந்து சந்தேகமான ஒரு ப்ராசஸ் தான். ஓகே, ஸோ இதுதான் இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலை. இந்தியாவை பொறுத்த வரைக்குமே நிறைய பேர் வந்து நேற்று நிறைய நியூஸுகளில் வந்து இந்த பெட்ரோல் பங்குகளில் வந்து நெடிய லைன் அப்படின்னுலாம் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். முதல்ல இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நம்ம இன்னும் பேனிக் ஆக வேண்டிய கட்டாயத்துக்கு வரல. பெட்ரோல் டீசலை பொறுத்த வரைக்கும் ஓகே, எல்பிஜியில் நம்ம அந்த கண்டிஷன் இருக்கிறோம். பட் பெட்ரோல் டீசல் பொறுத்த வரைக்குமே கிட்டத்தட்ட ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி, கையிருப்பு எல்லாத்தையும் நம்ம பார்த்தோம்னா இன்னொரு 80லிருந்து 100-180 நாட்களுக்கான மினிமம் 80 நாட்களுக்குன்னு நினைக்கிறேன். ஸோ கவர்மெண்ட்டோட டேட்டா ரேட் வந்ததை பொறுத்த வரைக்குமே பார்த்தோம்னா
மினிமம் 80 to 85 டேஸ்க்கான க்ரூட் ஆயில் கையிருப்பு இருக்கு. ஸோ இப்போதைக்கு பெட்ரோல் டீசல் தட்டுப்பாடு ஏற்படுமா அப்படிங்கிறது சந்தேகம் தான். ரெண்டாவது, பெட்ரோல் டீசலை பொறுத்த வரைக்குமே இந்தியாவுடைய முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்தியா இம்போர்ட் பண்ணக்கூடிய பெட்ரோல் டீசல்ல 55% வந்து ஹார்மோஸ் ஜலசந்தி வழியா வரல. முதல்ல இருந்தே வரல. இப்போ கிட்டத்தட்ட 70%மான க்ரூட் ஆயில் வந்து ஹார்மோஸ் ஜலசந்தியில் இல்லாம வெளி வகையில வேற வழியில தான் ரூட்ல தான் வருது. ஸோ அதனால அது பெட்ரோல் டீசலுக்கான தட்டுப்பாடு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் வந்து இந்தியாவில் கம்மி தான். ஆனா அதே நேரத்தில் இந்த சமையல் எரிவாயு இருக்குல்ல, இந்த எல்பிஜி, அது பொறுத்த வரைக்குமே இந்தியா வந்து 60% எல்பிஜியை வந்து வெளியிருந்து தான் இம்போர்ட் பண்ணுது. ஓகே, பெட்ரோல் டீசல் விட்டுருங்க, அது பிரச்சனை இல்லை. பட் இந்த கேஸ் பிரச்சனை, இந்த எல்பிஜியோட பிரச்சனை, 60% வந்து எல்பிஜியை வந்து இம்போர்ட் தான் இந்தியா பண்ணிக்கிட்டு இருக்கு. அந்த 60%த்துல 90% எல்பிஜி வந்து இந்த ஹார்மோஸ் ஜலசந்தி வழியா வருது. அதனால தான் நம்ம இந்த சிலிண்டர் தட்டுப்பாட்டுக்குள்ள இப்போ பிரச்சனையில மாட்டிக்கிட்டு இருக்கோம். ஓகே, ஸோ 90% எல்பிஜி இந்தியா இம்போர்ட் பண்ணக்கூடிய 90% எல்பிஜி ஹார்மோஸ் ஜலசந்தி வழியா வர்றதுனால தான் இந்த இஷ்யூ. இந்த பஞ்சாயத்துல என்ன ஆயிருச்சு அப்படின்னு சொன்னா, பெட்ரோலியம் மினிஸ்டர் பேசும்பொழுது 2 கார்கோ வந்து வந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி, இந்தியா நோக்கி வந்துட்டு இருக்க மாதிரி அவர் அவ்வளவுதான் பேசினார். 2 கார்கோ வந்து வந்துட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி பேசினார். அதை அப்படியே திருவி எப்படி ஆகி போச்சுன்னா, கடைசியில நியூஸ் பேப்பர்கள்லாம் பப்ளிஷ் ஆகும் பொழுது இந்த மாதிரி ஈரான் வந்து இந்தியாவுடைய சிப்புகளால் அலோவ் பண்றாங்க, ஈரான் வந்து இந்தியாவோட சிப்புகளுக்கு மட்டும் ஸ்பெஷல் பர்மிஷன் கொடுத்துருக்காங்க இந்த ஹார்மோஸ் ஜலசந்தி வழியா வர்றதுக்கு அப்படிங்கிற மாதிரி நியூஸ்கள் நிறைய வர ஆரம்பிச்சிருச்சு. அது கிட்டத்தட்ட எல்லா மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்களையே அதை வந்து பப்ளிஷ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மாதிரி ஈரானுக்கும் இந்தியாவுக்கும் நடுவில் ஒரு உடன்படிக்கை ஏற்பட்டுருச்சு, அக்ரிமெண்ட் ஏற்பட்டுருச்சு. அதனால வந்து ஈரான் இந்தியாவுடைய கப்பல்களை மட்டும் ஈரான் ஹார்மோஸ் ஜலசந்தி வழியா அனுப்புது அப்படிங்கிற மாதிரி. ஆக்சுவலா அதுக்கப்புறம் ஈரான் என்ன சொல்லுச்சு, ஐயா அப்படியா, எங்களுக்கே தெரியாதே, அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே அஃபிஷியலா எதுவுமே எந்த ஒரு மீட்டிங் எந்த ஒரு கன்ஃபர்மேஷன் நாங்கெல்லாம் கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி ஈரான் அதை டினை பண்ணுச்சு. அதுக்கப்புறம் இந்த நியூஸ் மீடியாக்கெல்லாம் எல்லாம் பேசி என்னதான் உண்மையின் நிலவரத்தெல்லாம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் லேட்டரா வந்த நியூஸ் வந்து பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. ஒரு 20 வெசல்ஸ் மட்டும் ஹார்மோஸ் ஜலசந்தி வழியா அலோவ் பண்றதுக்கு ஈரான் கூட இந்தியா பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கு. இன்னும் அலோவ் பண்றேன் பண்ணல, அந்த முடிவெல்லாம் எதுவுமே நடக்கல, பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கு. ஓகே, ஸோ காலையில இந்தியன் மீடியாக்கள் பப்ளிஷ் பண்ண அந்த நியூஸ் அப்படிங்கிறது அது ஒரு ஃபேக் நியூஸ். அதாவது ஈரான் வந்து வெசல்ஸ் அலோவ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது. அதே மாதிரி ஈரான் அதை அதுக்கப்புறம் டினை பண்ணாங்க. ஆக்சுவல் நியூஸ் வந்து பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு. இந்த பேச்சுவார்த்தையில ஒரு 10 வெசல் வந்து இந்த ஐஓசி ஹெச்பிசிஎல்லோடைய கேஸ், அதுக்கு அவங்க கான்ட்ராக்ட் போட்ட கேஸ் வெசல்ஸ் தான். ஸோ அதில் ஒரு 5 வந்து க்ரூட் ஆயிலோடைய வெசல்ஸ். இந்த ஒரு 20 வெசல்ஸை வந்து அலோவ் பண்ணுறதுக்கான பேச்சுவார்த்தைகள் போய் அது எப்படி முடியுதுங்கிறத பார்த்துட்டு தான் அது இந்தியாவுக்கு வருமா இல்லையா அப்படிங்கிறத முடிவை நோக்கி நம்ம நகரணும். ஸோ இதுதான் எல்பிஜியோடைய ஸ்டேட்டஸ். எல்பிஜி பொறுத்த வரைக்குமே ஓரளவுக்கு தட்டுப்பாடுகள் இருக்கத்தான் செய்யுது. பெட்ரோல் டீசல் நம்ம பேனிக் ஆக வேண்டிய அவசியம் கிடையாது, அது இந்தியாவில் சமாளிச்சுக்க முடியும். ஸோ இந்த எல்பிஜி பிரச்சனையினால இந்தியாவில் சைடு எஃபெக்ட்ஸ் நிறையா உருவாக்கிட்டு இருக்கு. உதாரணத்துக்கு நீங்கள் ரொம்ப சிம்பிளாக நம்ம சொல்லணும் அப்படின்னு சொன்னோம்னா, ஸ்விக்கி அப்புறம் அந்த அதோடைய ஷேர்ஸுமே நீங்கள் பெரிய அளவில் அடி வாங்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு இருக்கலாம். அது கூட பரவாயில்ல. இந்த ஃபுட் டெலிவரிங் ஆப்பை சுற்றி கிட்டத்தட்ட 1 கோடி பேர் டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் ஜாப்ஸில் இருக்காங்க. இந்த 1 கோடி பேர்த்தோடைய வாழ்வாதாரமும் 2 நாளாக பாதிக்கப்பட்டிருக்கு. ஒன்றும் இல்லை, ஒரு சாதாரண ஃபுட் டெலிவரி பண்ணக்கூடியவர் அவருடைய ஆவரேஜ் வருமானம் அப்படிங்கிறது 1600 பெர் டேல இருந்து வெறும் 500 600 வரைக்கும் கம்மியாக இருக்கு. ஸோ இது வந்து 2 நாளாக பெரிய அளவில் இந்த ஃபுட் டெலிவரிங் இண்டஸ்ட்ரியும் ரெஸ்டாரண்ட்ஸையும் பாதிக்கப்பட்டிருக்கு. மீன்வைல் வந்து இந்த ஆயில் விலையேற்றத்தினால அதிகபட்சம் லாபம் அடைஞ்சது அப்படின்னு பார்த்தா நம்ம டிடிகே பிரஸ்டீஜ் குரூப் இண்டக்ஷன் ஸ்டவ். எப்பப்போ 3 நாளாக இந்த இண்டக்ஷன் ஸ்டவ்வுக்கு அலம் மோதுறாங்க. எங்கேயுமே அவைலபிள் இல்லை. ஓகே, இதுக்கப்புறம் வந்து என்னமோ வாழ்நாளில் வந்து கேஸே கிடைக்க போறது இல்லை அப்படிங்கிற ரேஞ்சுக்கு அந்த டிடிகே பிரஸ்டீஜோட ஸ்டாக்ஸ் கடந்த 3 ட்ரேடிங் டேல மட்டும் 25% ஏறி இருக்கு. 25% ஏறி இருக்கு. அந்த ஏறின விலையுமே நீங்க ஒட்டுமொத்த வித்தது பார்த்தாலும் கூட டேலி ஆகாது, அப்படித்தான் இருக்கு. ஸோ இந்த எல்பிஜி கிரைசிஸ்ல லாபம் சம்பாதிச்ச ஒரே நிறுவனம் அப்படின்னு சொன்னா இந்த இண்டக்ஷன் ஸ்டவ் வித்துக்கிட்டு இருந்த நிறுவனங்கள் மட்டும்தான். அதுவுமே பிரஸ்டீஜ் குரூப் எல்லாம் பார்த்தீங்கன்னா, டிடிகே பிரஸ்டீஜ் குரூப் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஷேர் 25% சர்ஜ் ஆயிருக்கு. மற்றபடி பெரிய அளவில் ஃபுட் இண்டஸ்ட்ரி, ரெஸ்டாரண்ட்ஸ், இந்த ஃபுட் டெலிவரிங் ஆப்னு
பெரிய அளவில் அடி வாங்கியிருக்கு. அண்டு இதனால என்ன ஆகுது, இன்னும் டீப்பாக என்ன ஆகுதுன்னா, பேனிக்ல முக்காவாசி சிலிண்டரு காவாசி முதல்ல நம்ம வீட்டிலலாம் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த கடைசியை எரியாமல் முடிச்சாலும் கூட அது சிலிண்டரை போட்டு 4 ஆட்டி அந்த டீயை பற்ற வச்சு அந்த டீயை அதுவா பாதியில் ஆஃப் ஆகணும் சிலிண்டர் இல்லைன்னு. அப்பவும் 2 ஆட்டி மறுபடியும் பற்ற வச்சு சரி எரியவே மாட்டேங்குதுன்னா தான் சிலிண்டர் புக் பண்ணுவாங்க. இப்போ 2-3 நாளாக என்ன நடக்குதுன்னா, சிலிண்டர் இருக்கா இல்லையோ, ஓகே கிட்டத்தட்ட 1 மாசமா யூஸ் பண்ணிட்டோம், முக்காவாசி இருக்கா இல்லையா புக் பண்ணி வச்சிருவோம் அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட புக்கிங்கும் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ இது எக்ஸ்ட்ரா பேனிக்கை தான் கிரியேட் பண்ணிட்டு இருக்கு. பட் ஆப்வியஸ்லி பார்ப்போம், ஈரானுக்கும் இந்தியாவுக்கும் நடுவிலான இந்த பேச்சுவார்த்தையில இந்த 20 வெசல்களை ஈரான் உண்மையிலுமே அலோவ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னா இந்த எல்பிஜி தட்டுப்பாடு ஓரளவு கண்ட்ரோலுக்கு வந்துடும். இதெல்லாம் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நம்ம பெரிய அளவில் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய நியூஸ். சரி, இது போக முக்கியமான விஷயத்துக்கு வருவோம். முக்கியமான விஷயம் அப்படிங்கிறது நேற்று வந்த யுஎஸோட இன்ஃப்ளேஷன் டேட்டா. யுஎஸோட இன்ஃப்ளேஷன் டேட்டாவை பொறுத்த வரைக்குமே அது 2.4, நம்ம 2.5 எதிர்பார்த்தோம். ஸோ இன்ஃப்ளேஷன் டேட்டா யுஎஸ் பொறுத்த வரைக்கும் ஓகே தான். பட் இந்தியாவை பொறுத்த வரைக்குமே 3.10 நம்ம எதிர்பார்த்தோம் இன்ஃப்ளேஷன் டேட்டா. நேற்று போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்ல பேசியிருந்தோம் 3.10 வரைக்கும் இன்ஃப்ளேஷன் டேட்டா வரலான்னு. ஆனால் 3.25 வரைக்கும் இன்ஃப்ளேஷன் டேட்டா வந்திருக்கு. இது ஆல்மோஸ்ட் எக்ஸ்பெக்டேஷனோட லைன் தான். பட் கொஞ்சம் ஒரு ஃபிளாட் டு நெகட்டிவ்னு எடுத்துக்கலாம். ஓகே, 3.10 காட்டிலும் ரொம்ப அதிகமாலாம் வந்துருச்சு, எதிர்பார்த்ததை விட ரொம்ப அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்ல முடியாது. 3.10 எதிர்பார்த்துருக்கோம், 3.25 வந்திருக்கு. ஸோ எதிர்பார்த்ததை காட்டிலும் ஸ்லைட்லி இன்க்ரீஸ். ஸோ இதை நெகட்டிவ் நியூஸுங்கிறத காட்டிலும் இது பாசிட்டிவ் நியூஸ் கிடையாது. வந்திருக்கக்கூடிய இன்ஃப்ளேஷன் டேட்டா பாசிட்டிவ் நியூஸ் கிடையாது. பட் இன்னுமே அதில் நம்ம ஒரி பண்ணிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இது பிப்ரவரியோட டேட்டா. அதாவது வார் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி, இந்த எல்பிஜி கிரைஸ் எல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடி. அப்போ நீ அடுத்த மாதத்தோடைய இன்ஃப்ளேஷன் டேட்டாவை நினச்சி தான் நம்ம கொஞ்சம் ஒரி பண்ணிக்கணும். ஓகே, பார்ப்போம் இது எப்படிங்கிறது, சூழ்நிலை எப்படிங்கிறது பார்ப்போம். ஸோ இதுதான் இப்போ இருக்கக்கூடிய மேக்ரோ எக்கனாமிக் சூழ்நிலை. ஸோ இது சம்மரைஸ் பண்ணணும்னா, உண்மையாலுமே வார் இன்னும் முடியல. ஆனால் பட் ட்ரம்ப் வார முடிக்கிறதுக்கான ஒரு ஐடியாவை கிரியேட் பண்ணியிருக்காரு. மீன்வைல் வந்து வாரம் முடிக்கிற ஐடியாவோட சேர்த்து மறுபடியும் டாரிஃபை கையில் எடுக்கிற ஐடியாவும் இருக்கிறாரு. அதே நேரத்தில் ஈரானை பொறுத்த வரைக்கும் ஈரான் வந்து அவங்களுமே ஸ்டில் கன்ஃபியூசன் ஸ்டேஜில் தான் இருக்காங்க. இந்த வார முடிக்கலாம். பட் வந்து எண்ட் ஆஃப் தி டே என்ன இங்கே கிட்டத்தட்ட என்னோட ஈரான் என்ன நினைக்குதுன்னா, நான் என்னோட சுப்ரீம் லீடர்லேருந்து பல பேர்த்தை இழந்திருக்கேன், ஒரு ஸ்கூல் மேலே பாம்பு போட்டிருக்கேன், ஸோ வாங்க சமாதானமாக முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னால் அது எப்படி முடிச்சுக்க முடியும்? எனக்கு அட்லீஸ்ட் இதெல்லாம் வேணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஏங்கிளில் தான் ஈரான் மூவ் பண்ணிக்கிட்டு இருக்கு. இது ரெண்டுக்கும் நடுவில், இவங்களுக்கு நடுவில் இருக்கக்கூடிய பஞ்சாயத்தில் நம்ம வீட்டில் தோசை சுடுறதுக்கு வழியெல்லாம் உட்காந்துட்டு இருக்கிறோம், ஒரு ஹோட்டலில் ஆர்டர் பண்ணுறதுக்கு வழியெல்லாம் உட்காந்துட்டு இருக்கோம். ஸோ எல்பிஜி கேஸோட கிரைஸ், பெட்ரோல் டீசல் கிரைஸ் ஏற்படுறதுக்கான வாய்ப்பில் எல்பிஜி கேஸோட கிரைஸ் ஆல்ரெடி இருக்குது. பார்ப்போம் அந்த 20 வெசலுக்கான பேச்சுவார்த்தை எப்படி போகுங்கிறத பொறுத்து இந்த கிரைஸ் நீடிக்குமா இல்லையாங்கிறது தெரிஞ்சிடும். இதான் சம்மரைசேஷன். ஓகே, ஏன்னா இடையில பாயிண்ட் விட்டுட்டு போது ஒரு தடவை சம்மரைஸ் பண்ணேன், திருப்பி பேசக்கூடாது. மறுபடியும் எப்பவும் போல் நம்ம மார்க்கெட் அதோட வேல்யூக்களை மூவ் பண்ணிக்கலாம், அதில் குழப்பம் கிடையாது. ஹெட்ஜஸ் எடுத்து மூவ் பண்ணுங்க, இது டிசிப்ளினாக மூவ் பண்ணுங்க. அந்த டிசிப்ளின் தான், அது ஸ்பெல்லிங் எழுதுறதும் டிசிப்ளினுக்கு நிறைய நேரங்களில் கஷ்டமாக தான் இருக்குது. பட் வாழ்க்கையில் கடைப்பிடிக்கிறதும் கஷ்டமாக தான் இருக்குது. பட் ட்ரேடிங்கில் கடைப்பிடிக்க முடிட்டிங்கன்னா பணம் ஈஸியாக போயிடும். ஸோ தயவு செஞ்சு மார்க்கெட்டை மட்டும் கொஞ்சம் டிசிப்ளினாக மூவ் பண்ணிடுங்க. ஸோ இன்னத்த மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் பெரிய காம்ப்ளிகேட்டடான மூவ் எல்லாம் ஒன்றும் இல்லை. ஆப்வியஸ்லி நேற்று நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். என்ன டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம்? 23,932 அப்படிங்கிறது பிரைமரி ரெசிஸ்டன்ஸ்னு முடிவு பண்ணியிருந்தோம். மார்க்கெட் அதுக்கு மேலே போகவே இல்லை. இன்னைக்கு மார்க்கெட் காலையில் ஓப்பன் ஆன உடனேயே, மார்க்கெட் காலையில் பிரைமரி சப்போர்ட் கீழே தான் ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆன உடனேயே பொசிஷனல் ஹெர்டல் 23,718 பிரேக் பண்ணி மூணாவது இன்ட்ராடே சப்போர்ட்டான 23,658 அச்சீவ் பண்ணிச்சு ஓப்பனிங்லேயே. மூணாவது இன்ட்ராடே சப்போர்ட் 23,658 நேற்று போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் டிஸ்கஸ் பண்ணியிருந்தது தான். 23,658 இன்ட்ராடே சப்போர்ட், மூணாவது இன்ட்ராடே சப்போர்ட்டில் புல்ஸ் மறுபடியும் மார்க்கெட் டிஃபெண்ட் பண்ணி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக முதல்ல பொசிஷன் ஹெர்டல், அப்புறம் ரெண்டாவது இன்ட்ராடே சப்போர்ட் 23,762, அப்புறம் மறுபடியும் முதல் இன்ட்ராடே சப்போர்ட் 23,828, அப்புறம் பிரைமரி சப்போர்ட் 23,858 கொண்டு போனாங்க. அப்புறம் பிரைமரி சப்போர்ட் 23,858 ரீச் பண்ணோடனே மறுபடியும் பியர்ஸ் மார்க்கெட் டிஃபெண்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்படி டிஃபெண்ட் பண்ணது வந்து ரெண்டாவது இன்ட்ராடே சப்போர்ட்டான 23,762 கிட்டத்தட்ட ஓரளவுக்கு பியர்ஸ் டிஃபெண்ட் பண்ணி மத்தியானம் வரைக்கும் அந்த பஞ்சாயத்தில் தான் ஓடிட்டு இருந்துச்சு. அப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் 3 ஹவர்ஸ் ஆஃப் ஃபைட். எனக்கு தெரிஞ்சு ஒரு 10:30 மணிக்கு ஆரம்பிச்சு 10:30 மணியிலிருந்து தொடர்ந்து அந்த 23,722 ரெண்டாவது இன்ட்ராடே சப்போர்ட் டிஃபெண்ட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க.
ஆல்மோஸ்ட் 1.5 வரைக்குமே தொடர்ந்து டிஃபெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கவும் அதுக்கு மேலே கீழே பியர்ஸால புஷ் பண்ண முடியாமல் மார்க்கெட்டை பியர்ஸ் கொஞ்சம் ப்ராஃபிட் புக் பண்ணதுல மார்க்கெட் மறுபடியும் மேலே போச்சு. மறுபடியும் ஃபர்ஸ்ட் இன்ட்ராடே சப்போர்ட் அண்டு பிரைமரி ரெசிஸ்டன்ஸான 23,932 நோக்கி புஷ் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணாங்க. பட் அங்கே போக முடியலன்னு தெரிஞ்ச உடனே மறுபடியும் பியர்ஸ் டிஃபெண்ட் பண்ண ஆரம்பிச்சது. கரெக்டாக அங்கேருந்து மறுபடியும் கீழே வந்து ஒரு துளி பெசராமல் எங்கேயும் சிதறாமல் 23,718 அப்படின்னு சொல்லக்கூடிய அதே பொசிஷன் நடுவில் எக்ஸாக்டாக மார்க்கெட் க்ளோஸ் ஆயிருக்கு. கரெக்டாக பொசிஷன் நடுவுக்கு மேலேயே 23,718 பொசிஷன் நடுவில் நம்ம போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டில் மந்த் ஸ்டார்டிங்லேருந்து அதை டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். எக்ஸாக்டாக 23,718 மார்க்கெட் க்ளோஸ் ஆகி முடிச்சிருக்கு. இது எக்ஸாக்டாக பொசிஷன் நடுவில் க்ளோஸ் ஆகிருக்கிறதுனால இது மேத்தமேட்டிக்கலாக ரொம்பவுமே ஒரு நியூட்ரலான ஒரு க்ளோஸ். இந்த பொசிஷன் நடுவில் பிரேக் பண்ணுதா இல்லையா அப்படிங்கிறதான் பிரச்சனையை பஞ்சாயத்தாக இருக்கும். ஓரளவுக்கு மார்க்கெட்டோட இனத்தமும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நம்ம க்ளோஸை பொறுத்த வரைக்கும் பொசிஷன் நடுவிலேயே எக்ஸாக்டாக க்ளோஸ் ஆகிருக்கு. பொசிஷன் நடுவுக்கு மேலே 23,732 பிரைமரி ரெசிஸ்டன்ஸ். பிரைமரி ரெசிஸ்டன்ஸுக்கு மேலே அடுத்த மந்த்லி ரெசிஸ்டன்ஸ் வந்து 23,952. அதுக்கு மேலே அடுத்த மந்த்லி ரெசிஸ்டன்ஸ் நம்ம பேசணும்னா 24,018, பொசிஷன் நடுவில் 24,628 அண்ட் அதுக்கு மேலே மந்த்லி ரெசிஸ்டன்ஸ் 24,472. அதே மாதிரி பிரைமரி சப்போர்ட் 23,662 பொசிஷன் நடுவில் கீழே இருக்குது. அதுக்கு கீழே பிரைமரி சப்போர்ட்டுக்கு கீழே மந்த்லி சப்போர்ட் வந்து 23,528 அண்ட் 23,462. அதுக்கு கீழே பொசிஷன் நடுவில் 23,158. அதுக்கு கீழே இருக்கக்கூடிய மந்த்லி சப்போர்ட் வந்து 22,972. இன்ட்ராடே ரெசிஸ்டன்ஸை பொறுத்த வரைக்கும் 858, அதாவது 23,858, 23,832, 23,762 இன்ட்ராடே ரெசிஸ்டன்ஸ். இன்ட்ராடே சப்போர்ட் பார்த்தோம்னா 23,632, 23,562, 23,428 இதெல்லாம் வந்து இன்ட்ராடே சப்போர்ட்ஸ். நான் மறுபடியும் சொல்கிறேன், மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் அப்படிங்கிறது ஒரு கேம்பிளோ அல்லது யாரோ ஒரு 10 பேர் உட்காந்து மேய்ச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயமும் இல்லை. மார்க்கெட் ஒரு மேக்ஸ். அதை லாஜிக்காக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அந்த மூவ் பண்ணிங்கன்னா போதும். ஏன்னா இவ்வளோ கோடி பேர் மூவ் பண்ணுற மார்க்கெட் கரெக்டாக வந்து 23,718 முடியணும்னோ இல்லை ஓப்பனில் அவ்வளோ பெரிய கேப் டவுனில் ஓப்பனான மார்க்கெட்டை எக்ஸாக்டாக 23,658 டிஃபெண்ட் பண்ணணும்னோ கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் 23,762 ஒரு வேல்யூ பிரேக் பண்ண முடியாமல் ஒவ்வொரு கேண்டிலும் எக்ஸாக்டாக அந்த வேல்யூலேயே புல்ஸ் டிஃபெண்ட் பண்ணுறதோ ரேண்டமாக நடக்காது. மார்க்கெட் இஸ் ஆல்வேஸ் மேக்ஸ். நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதெல்லாம் நம்ம பண்ண வேண்டியதெல்லாம் டிசிப்ளினாக எட்ஜஸ் எடுத்து கரெக்டாக வேல்யூஸில் மார்க்கெட்டை மூவ் பண்ண வேண்டியது தான். ஓகே, இங்கே மார்க்கெட்டை கணிக்கிறதுல புத்திசாலித்தனம் இல்லை, மார்க்கெட்டை கையாடுறதுல தான் புத்திசாலித்தனம் இருக்குது. ஓகே, மார்க்கெட்டில் என்ன நடந்தாலும் அதை எப்படி கையாளுறதுங்கிறத புரிஞ்சுக்கோங்க. எப்படி கையாளுறது அப்படிங்கிறதுல முக்கியமான ஆஸ்பெக்ட்ஸ் வந்து மார்க்கெட்ஸில் ஹெட்ஜஸ் எடுத்து மூவ் பண்ணுறதும் டிசிப்ளினாக கையாளுறதுங்கிறது தான். சரி, ஓரளவுக்கு நிஃப்டியோடைய வேல்யூஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். இது ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டையும் முன்னிட்டு பேசிடலாம். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்த வரைக்குமே ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டில் பெருசாக ஒன்றும் இல்லை. எப்போ போல் பிஎர்எஸ் டிஃபென்ஸ் பொசிஷனை நல்லா பில்ட் பண்ணியிருக்காங்க அண்ட் அட்டாக்கிங் பொசிஷன்ஸை கம்மி பண்ணலை. புல்ஸு டிஃபென்ஸ் பொசிஷன் இன்னும் மெயின்டைன் பண்ணுறாங்க, பட் அட்டாக்கிங் பொசிஷன்ஸ் எல்லாம் கவர் பண்ணிட்டாங்க. இன்னுமே ரொம்ப உள்ளே போய் நம்ம இதை பார்க்கணும் அப்படின்னு சொன்னோம்னா ரெண்டு பேர்த்தோட மையப்பகுதியுமே எங்கே மீட் ஆகுது அப்படின்னு சொன்னால் இது 700 மீட் ஆகுது, 650 700 மீட் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இந்த 650 700 எடுத்துட்டிங்கன்னா இதுக்கு கீழே இது வரைக்கும் தான் டிஃபென்ஸ் பொசிஷன், புல்ஸோட டிஃபென்ஸ் பொசிஷன். அதே மாதிரி 650 600 எடுத்துட்டிங்கன்னா இது வரைக்கும் தான் பியர்ஸோட டிஃபென்ஸ் பொசிஷன். அதுக்கு மேலே பியர்ஸோட அட்டாக் பொசிஷன்ஸ் கம்மி பண்ணல, பட் சொற்பமான அளவில் தான் இருக்குது. புல்ஸோட அட்டாக்கிங் பொசிஷன்ஸ் வந்து பெரிய அளவில் கம்மியாக இருக்குது. டிஃபென்ஸ் பொசிஷன் மட்டும் தான் மெயின்டைன் பண்ணுறாங்க. இப்போதைக்கு நாளத்தை ஒட்டுமொத்த கான்சன்ட்ரேஷனுமே அந்த 23,718 பொசிஷன் நடுவில் மையப்படுத்தி தான் இருக்குது இப்போ இவங்களோட பொசிஷன்ஸ். பட் நம்ம ஜென்ரலைஸ்டாக பார்த்தோம்னா ரெண்டு பேர்த்துக்கு டிஃபென்ஸ் இருக்குது, ஆனால் பியர்ஸ் அட்டாக் பொசிஷன்ஸை கவர் பண்ணலை. புல்ஸ் வந்து அட்டாக் பொசிஷன்ஸையும் கவர் பண்ணி வச்சுருக்காங்க. அதுதான் இப்போ இருக்கக்கூடிய ஸ்டேட்டஸ். பட் இதுவுமே இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு ட்ரேடர்ஸோடைய மனநிலை தான். நாளைக்கு இது மாறும். ஓகே, அதனால் இது மார்க்கெட்டுமே கிட்டத்தட்ட ட்ரம்ப் மாதிரி தான். ஓகே, மார்க்கெட்டுமே ட்ரம்ப் அன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அதை அடாப்ட் பண்ணும். மார்க்கெட்டை பொறுத்த வரைக்குமே இன்னைக்கு முடிக்கும் பொழுது மார்க்கெட்டோடைய மேக்ரோ எக்கனாமிக்ஸ் கண்டிஷன்ஸ் எப்படி இருக்குங்கிறத பொறுத்து ட்ரேடர் தன்னோட பொசிஷனை வச்சுட்டு போகும். அடுத்த நாள் காலையில் இந்த மேக்ரோ எக்கனாமிக்ஸ் மாறும் பொழுது ட்ரேடரும் நான் தன்னோட பொசிஷனை மாற்றிக்குவான். இதை மாற்றாமல் நான் பிடிச்ச முயலுக்கு 3 கால் தானே காலையும் புட்டியும் வாங்கி வச்சுட்டு அது எப்படி வந்துடும் உட்காந்துட்டே இருந்தீங்கன்னா அது வராது. ஓகே, மார்க்கெட் நம்மளுக்கு எதிர் திசையில் செயல்படும் பொழுது நம்ம அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறோங்கிறது தான் நம்மளுடைய சக்ஸஸ் உடைய அடித்தளமே. ஓகே,
ஸோ நான் திரும்பவும் சொல்கிறது அதுதான், மார்க்கெட்டை ப்ராஃபிட்டபுளாக இருக்கிறது அப்படிங்கிறது மார்க்கெட்டில் என்ன நடக்குங்கிறதுல கணிக்கிறதுல இல்லை, மார்க்கெட்டில் என்ன நடந்தாலும் நம்ம அதை எப்படி கையாளுறதுங்கிறதுல தான் இருக்குது. ஸோ இது இப்போ இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேட்டஸ், ஓஏ ஸ்டேட்டஸ். மறுபடியும் நாளைக்கு காலையில் ஓஏ ஸ்டேட்டஸ் பாருங்கள், நாளைக்கு ஓப்பனிங் இங்கே இருக்குங்கிறது பாருங்கள், ஹெட்ஜஸ் எடுத்து டிசிப்ளினாக மார்க்கெட்டை கையாளுங்க. அதே மாதிரி பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்குமே ஒரு பெரிய காம்ப்ளிகேட்டட்லாம் ஒன்றும் இல்லை. 55,222 அந்த பியர்சிங்கோட எண்ட் பாயிண்ட் கால் ஓப்பன் ஆகும்போது அங்கே தான் ஓப்பன் ஆச்சு. அப்போ அதையும் பிரேக் பண்ணுறதுக்கு பியர்ஸ் எவ்வளோ முயற்சி பண்ணாங்க, ஒரு ½ அன் ஹவர் ஃபைட் பண்ணி புல்ஸ் அதை 55,222 அதை டிஃபெண்ட் பண்ணி மறுபடியும் மேலே கொண்டு போனாங்க. புல்ஸ் மேலே கொண்டு போனால் மேலே பார்த்தோம்னா 55,778, அதாவது அந்த மந்த்லி சப்போர்ட் பிஎஸ்சிங்கோட ஸ்டார்டிங் பாயிண்ட். அதுக்கு மேலே பிரைமரி சப்போர்ட் 55,800, பிரைமரி ரெசிஸ்டன்ஸ் 55,832. ஸோ ரெண்டையுமே அந்த 2 வேலையும் தாண்டவே உள்ள ஆல்மோஸ்ட் அதே இடத்துல பிஎஸ் டிஃபெண்ட் பண்ணி மறுபடியும் கீழே வந்தான். அப்படி கீழே வந்த மார்க்கெட்டுமே எக்ஸாக்ட் லோ வந்து 55,222. ஓகே, இதெல்லாம் வந்து சும்மா ரேண்டமாக நடக்காது. மார்க்கெட்ஸை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட்டை ப்ளேம் பண்ணுறதுலலாம் ஒரு அர்த்தமுமே கிடையாது. ஓகே, எப்படி தொழிலை ப்ளேம் பண்ணுவீங்க? ஓகே, உதாரணத்துக்கு ஒருத்தன் துணி கடையை வச்சு ஒருத்தன் ஃபெயிலியர் ஆகிறான், ஒரு ரெஸ்டாரண்ட்டை வச்சு ஒருத்தன் தோற்று போகிறான்னா ரெஸ்டாரண்ட்டையும் துணி கடையும் ப்ளேம் பண்ணுறதுல அர்த்தம் இல்லை. ஏன்னா பிரச்சனை வந்து ரெஸ்டாரண்ட்ஸ் மேலேயும் துணி கடைகள் மேலேயும் இல்லை. எல்லா தொழிலையுமே வெற்றியாளர்களும் இருப்பாங்க, தோல்வியாளர்களும் இருப்பாங்க. ஓகே, இந்த தொழிலில் வந்து யாருமே தோத்ததில்லை அப்படின்னால எந்த தொழிலும் கிடையாது. எல்லா தொழிலையுமே வின்னர்ஸ் அண்ட் லூசர்ஸ் இருக்க தான் செய்வாங்க. ஸோ இது தொழிலை பொறுத்தது இல்லை, நம்மளை பொறுத்த விஷயம். ஓகே, ஸோ மார்க்கெட்டையும் அதே மாதிரி நம்ம எப்படி இது கையாளுறதுங்கிறதுல தெளிவாக இருக்கீங்க. மார்க்கெட்டை தயவு செஞ்சு யூகிக்காதீங்க, நாளைக்கு இது நடந்துடும் அது நடந்துடும், என்ன நடந்தாலும் நான் ரெடியாக இருக்கேன்னா அப்படிங்கிறது மட்டும் பார்த்துக்கோங்க. ஓகே, பேங்க் நிஃப்டியை ஓரளவுக்கு டிஸ்கஸ் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். 55,438 க்ளோஸ், இது ஒரு ஃப்ளாட் டு நெகட்டிவ் க்ளோஸ் தான். இது அதில் எந்த ஒரு குழப்பமும் கிடையாது. இந்த க்ளோஸை பொறுத்த வரைக்குமே பிரைமரி ரெசிஸ்டன்ஸ் வந்து 55,432 அண்டு மந்த்லி ரெசிஸ்டன்ஸ் வந்து 55,778, 56,138, 56,758. பிரைமரி சப்போர்ட் வந்து 55,362, 55,222 அண்ட் 54,858 அண்ட் 54,332. இதெல்லாம் வந்து மந்த்லி சப்போர்ட்ஸ் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். பேங்க் நிஃப்டி ஓப்பன் ஓஏன்னு பெருசாக ஒன்றும் இல்லை, டிஃபென்ஸ் பொசிஷன்ஸை 2 பேர் மெயின்டைன் பண்ணுறாங்க, அட்டாக் பொசிஷன்ஸை புல்ஸ் கவர் பண்ணிட்டாங்க, பியர்ஸ் பெருமளவில் கவர் பண்ணலை. பட் பியர்ஸோடைய அட்டாக் பொசிஷன்ஸுமே கொஞ்சம் வீக்காக தான் இருக்குது பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். டிஃபென்ஸ் பொசிஷன் மட்டும் தான் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வச்சுருக்கான். நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பியர்ஸ் அட்டாக் பொசிஷன்ஸை இன்க்ரீஸ் பண்ணல. பட்டு பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் அட்டாக் பொசிஷன்ஸ் வந்து பெரிய லெவலெலாம் ஒன்றும் இல்லை. 2 பேருமே கொஞ்சம் நியூட்ரல் ஜோனில் தான் பேங்க் நிஃப்டி மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சரி, எனிவே வாட் எவர் ஹேப்பன்ஸ், நாளைக்கு காலையில் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்லாம் மறுபடியும் செக் பண்ணி டிசிப்ளினாக மூவ் பண்ணுங்க. திரும்ப அட்வைஸ் கொடுக்குறது அப்படிங்கிறது போர் அடிக்கலாம். பட் வந்து அது ரொம்ப முக்கியம், மறந்துடக்கூடாது. ஏன்னா சப்போஸ் இன்னைக்கு ஒரு ஆள் கூட ஏதாவது நீங்கள் புதுசாக யாரோ ஒருத்தர் கூட பார்த்துருக்கலாம். ஓகே, நிறையா டெய்லி பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு ஆரம்பிச்சுட்டாண்டா அவன் மறுபடியும் அட்வைஸ் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். பட் என்னுடைய நோக்கம் அப்படிங்கிறது இன்னைக்கு சப்போஸ் இன்னைக்கு யாரோ ஒருத்தர் புதுசாக பார்த்தாலும் கூட அது அந்த வார்த்தையை பதிய வைக்கணுங்கிறது தான். ஏன்னா மார்க்கெட்டில் ஜெயிக்கிறதுங்கிறது டிசிப்ளின்லேயும் எப்படி ஹேண்டில் பண்ணுறோங்கிறதுலேயும் தான் இருக்கே தவிர நாளைக்கு இது நடக்கும் அது நடக்குங்கிற ஆர்வம் சொல்கிறதுலலாம் இல்லை. ஸோ மறுபடியும் நம்ம நாளைக்கு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டில் மீட் பண்ணுவோம். தேங்க்யூ எவ்ரிவன் கைஸ், தேங்க்யூ எவ்ரிவன்.